இறந்து கிடக்கும் கட்டுவெறியன் பாம்பு. அந்த கொடிய விஷம் கொண்ட ஜந்துவிடம் போராடி எஜமானரை காப்பாற்றிவிட்டு உயிர் நீத்த ஹென்றி. எங்க பிள்ளைங்களே விட்டுட்டு போயிடுச்சு. நாங்க 2 பேர், இவங்க 2 பேர், நாங்க 4 பேர் தான். எங்களுக்கு இதுதான் தப்புனே. ஒரு அசைவு இல்லாம எங்களை எப்படி பத்திரமா பாத்துக்கிச்சு. இன்னைக்கு அது இல்லாம நாங்க ராவ தூக்கல, பகலும் தூக்கல, சாப்பிடவும் இல்லை. நாங்கெல்லாம் என் பிள்ளைங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த ஜீவன்கள் தான் எனக்கு பிள்ளையா இருந்துச்சு. இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டானே என கதறி துடிக்கும் பெண்மணி. கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் அடித்து ஹென்றி மீதான பாசத்தில் வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் உள்ளம். நான் இங்க வந்தேன்னா அழுகுறேன்ட்டு வரக்கூடாதுன்னு வராது, போகாது போகாதுன்னு பாரு. என்னால் இருக்க முடியாது. காலையில் ஏந்திரிச்சு பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்து பால் காய்ச்சி அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு சூடம் பத்தி எல்லாம் ஏற்றிட்டு தானே போவேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வேந்திரன். ஓய்வு பெற்ற காவலர். தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் முந்திரி, நிலக்கடலை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரும் அவரது மனைவியும் பாசமாக 2 நாய்களை வளர்த்து வந்தனர். அதில் லேமர் என்ற இனத்தை சேர்ந்த ஹென்றி என்ற பெயர் உள்ள அந்த பாசமுள்ள ஜீவன் ஹென்றி என்ற பெயரில் கடந்த 11 வருடங்களாக மிகவும் பிரியமாக அவர்களுக்கு பிள்ளை போல வளர்ந்து வந்திருக்கிறது. பிள்ளை பாசத்தில் உணவை ஹென்றிக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார்களாம். இந்த நிலையில்தான் அடுத்த நாள் காலையில் ஹென்றியும் ஒருபுறம் மயக்கமாக கிடக்க, அந்த பகுதியில் தீண்டினால் உயிர் பிழைப்பதே ஆபத்து என்ற நிலையில் இருக்கும் அந்த விஷப்பாம்பு, கட்டுவெறியன் பாம்பு ஹென்றியிடம் கடிபட்டு இறந்து கிடக்க, ஹென்றியும் ஒரு பக்கம் இறந்து விட்டானாம். இரவு நேரத்தில் எஜமானரை காப்பாற்றுவதற்காக அவன் போராடி உயிர் நீத்திருக்கிறான். மயக்க நிலையில் இருந்த அவனை ஜெயங்கொண்டம் கால்நடை மருத்துவமனைக்கு கதறி அழுது கொண்டே காப்பாற்ற கூறி எடுத்துச் செல்ல, அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்க, அந்த குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. தொடர்ந்து தங்களது வீட்டின் அருகாமையிலேயே ஹென்றியை புதைத்து மலர் தூவி மரியாதை செய்து அதன் ஏக்கத்தோடு அந்த குடும்பத்தினர் தவித்து வருகிறார்கள்.